Hello everyone, welcome back to the channel. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நைட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல் அப்படினா எஸ் பீஃப் கறி அண்ட் ஆம்லேட் அப்புறம் வந்து சப்பாத்தி. ஸோ இதுதான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஜூன் 30ஆம் தேதி நைட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த பீஃப் கறி இந்த சப்பாத்திக்கு வந்து எப்படி காம்பினேஷன் பண்ணுறேன், இந்த பீஃப் கறி நார்மலாக எப்படி வீட்டில் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஓமன்லேருந்து பெஸ்ட்டாக டின்னர் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எந்தெந்த காம்பினேஷனில் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீஃப் கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பீஃப் வந்து ஒரு 250 கிராம் டு 300 கிராம் இருக்கும். சூப்பராக கட் பண்ணி போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இது வந்து கொஞ்சமாக தேங்காய் இருக்குது, ஒரு தக்காளி அண்ட் 2 சைஸ் பெரிய ஒரு வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு கட் பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ட் பச்சை மிளகாய். அண்ட் இது வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு. இவ்வளோதான். இப்போ ஒரு பக்கத்தில் இந்த மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது வந்து வறுத்துட்ருக்குறேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து பீஃப் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன். இப்போ இந்த மசாலா வந்து வறுத்தது ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வந்து ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து இன்னைக்கு இது வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி அதுக்கப்புறம் தான் இந்த பீஃப் கறி பண்ணுறோம். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக ஆகிற கண்டிஷனுக்கு வந்து வெந்துடுச்சு. அண்ட் இப்போ இது கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் நறுன்னு இடித்து வச்ச இஞ்சி பூண்டை போட்டு அந்த எண்ணெயில் ஒரு கிண்டி விட்டு அப்படியே விட்டுடலாம். இதை கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போது இஞ்சி வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அந்த ஸ்மெல், இஞ்சியோட ஸ்மெல்லு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளியும் நல்லா பேஸ்ட் ஆகணும். ஸோ இதிலெல்லாம் நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு இதை வந்து எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும் பேஸ்ட்டாக. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இது வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சூப்பராக நல்லா பேஸ்ட்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. கரெக்டான பக்குவம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச பீஃபை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாயில் பண்ணி வச்சது. ஸோ இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. கிண்டி விட்டுட்டு இப்போ தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்ச மசாலாவிலேருந்து ஒரு 3 ஸ்பூன், 2 3 இவ்வளோதான் மசாலா. ஸோ இதை போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். வாவ், இப்போவே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டோம். இது வந்து இப்போ தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணோன்னா பீஃப் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அந்த மசாலா எல்லாம் அந்த ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக பிடிச்சிடும். சூப்பர் டேஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பீஃப் கறி வந்து வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு 3லேருந்து 4 சப்பாத்தி வர்ற அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ. ஓகே. சப்பாத்தி வந்து எப்போ மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு,
இப்போ இதை பிசைஞ்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா வரிசிக்கலாம். ஸோ இப்போ மாவு வந்து ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாவை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வரைசிக்கணும். அப்போ மாவு வந்து அந்த செப்பரேட்டாக இருக்கிற அந்த என்டிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே உருண்டையாக ஒரே பாலாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கு தான் இது பண்ணுறது. ஸோ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ சப்பாத்தி மாவு ரெடி. ஸோ பீஃப் கறி இறக்குனதும் இதை வந்து உருட்டி சுட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ பீஃப் கறி வந்து ஓப்பன் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துடுச்சு. ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு பீஃப் அடிஷ்னலாக. கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிக்கலாம். தேங்காவை ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சோம்னா பீஃப் கறி சூப்பராக ரெடி ஆகிடும். வாவ், இப்போது இது வந்து அப்படியே மூடி வச்சோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக வந்துருக்கும். இப்போ சப்பாத்தி வந்து இருந்த மாவை வந்து 4 எடுத்து வச்சுட்டேன், 4 உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போது ஒன்று ஒன்றா உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா சப்பாத்தி வந்து சூப்பராக உருட்டி முடிச்சிட்டோம். ஷேப்பு தான் இல்லை, ஷேப்பு வந்து ரவுண்டாக வராது நமக்கு ஒரு காலம். ஸோ ஆனால் சாஃப்டாக நல்லா தின்னாக உருட்டி எடுத்தாச்சு. ஸோ இது 4 சப்பாத்தி இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது பீஃப் கறி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ் வா வா வா, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாம் வெந்து ஸ்மெல்லு சும்மா கம்மன்னு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது, கெட்டியாக இருக்குது. பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு பெஸ்ட்டுனா இதுதான். ஸோ இது கூட டாப்பிங்ஸுக்கு பார்த்தோம்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, பட் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை போட்டு லைட்டாக ஒரு கிண்டி அப்படியே மூடி வச்சுட்டு தீயை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹீட்டு, சட்டியோட ஹீட்டில் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சப்பாத்தியை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மாவில் வந்து எண்ணெய் ஊற்றுனதுனால கல்லில் வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, சூப்பராக வரும் சாஃப்டாக. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சப்பாத்தி போட்டு அதே கல்லில் முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ முட்டை வந்துருச்சு, ஆம்லேட்டும் சூப்பராக வந்துருச்சு இப்போ. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ குக் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதோட அவுட்கம் வந்து இந்த காம்பினேஷன் வந்து எப்படி இருந்ததுன்னு. அண்ட் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பெஸ்ட் காம்பினேஷனில் வந்து எப்படி ஃபுட் ரெடி பண்ணுறது, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.